நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனம். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நாட்களில் தேவன் நமக்கு அனுகூலமாக இருந்து நாம் பயப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 46:1 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதனுடைய 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு சகாயர், நமக்கு பலன், அனுகூலமான துணை. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் அவர் நமக்கு அனுகூலமாக இருப்பார். எல்லா பயத்துக்கும் அவர் நம்மளை தூரமாக்குவார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை நாம் அணுகுவோம் என்று சொன்னார். நம்முடைய எல்லா கூப்பிடுதலுக்கும் அவர் நமக்கு அனுகூலமாக இருந்து நாம் பயப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவர் நம்மளை தப்புவித்து நம்மை ரட்சித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம், கீழ்ப்படிதல், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை. இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் இவ்விதமாய் தெய்வ சமூகத்தில் இருக்கிற போது நாம் பயப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவர் நம்மளை விலக்கி ரட்சிக்க அவர் வல்லவர். ஆகையால் அந்த தெய்வ சமூகத்தில் நல்ல கீழ்ப்படிதலோடு தெய்வ பயத்தோடு விசுவாசத்தோடு நில்லுங்கள். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நீங்கள் பயப்படுகிற எந்த காரியங்களும் உங்களை அணுகாதபடிக்கு தெய்வம் உங்களை ரட்சித்து நடத்துவதற்கு அவர் வல்லவர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி இந்த நாள் தெய்வம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் உங்களுக்கு பதிலை தந்து நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்களை அணுகாதபடி உங்களை அவர் காத்து ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.